வணக்கம். ஷயனம கண்ணன் கழலினை என்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. இந்த ஒரு பாசுரம் தெரிஞ்சா போதுங்க, வேற எதுவுமே வேண்டான்னு சொல்லலாம். அதுக்காக மீதியை தெரிந்து கொள்ளாமல் விட்டு விடணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லைங்க. இந்த ஒரு பாசுரத்துக்கு அத்தனை மகிமை இருக்குங்கிறது ஒரு அர்த்தம். அந்த காலத்தில் நம்முடைய பழமையான தமிழ் இலக்கியத்தில் எல்லாமே சங்க பலகையில் ஏறணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு இருந்திருக்கும். மதுரை மாநகரத்தில் பொற்றாமர குளத்தில் அந்த சங்கப்பலகையில் ஏறினாதான் இலக்கியமே கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு மரபு இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில். அதனால தான் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய ஸ்ரீ சுக்திகள் பாசுரங்கள் எல்லாவற்றையும் உருக்கமாக சொல்லிகிட்டே போகும்போது சில இடத்துல சில மைனஸ் நடந்திருக்கும். அப்போ சில பேர் கேட்பாங்க, உங்கள் ஆழ்வாருடைய பிரபந்தம் சங்கப்பலகை ஏறினது உண்டா அப்படின்னு. அப்போ ஆழ்வார் என்ன சொல்வாரா, ரொம்ப வருத்தத்தோடு போய் திருக்குறுக்கூரிலே இருக்கும்படியான நம்மாழ்வாரிடம் சொல்வாரா நடந்த விஷயத்தையெல்லாம். அப்போ தான் இந்த ஒரு பாசுரம் அவருக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான். இந்த ஒரு ஸ்லோகமானது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. யாரால? நம்மாழ்வாரால். அதை எடுத்துட்டு வந்து சங்கப்பலகையில் வச்சாரு பாருங்க. இதை வச்ச உடனே மீதியெல்லாம் கீழே போய் விட்டுருச்சான். இது ஒன்று மட்டும்தான் மேலே நின்றுச்சான். அப்படியான இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த கண்ணன் கழலினை எம்பெருமான் திருவடியை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் எதை சொல்ல வேண்டும், எதை நினைக்க வேண்டும்? நாராயணா என்னும் நாமத்தை நாம் அனுக்ஷணமும் நினைத்து வந்தால் போதுமானது. அந்த ஒரு நாமம் போதுமே அவனை அடைவதற்கு. 1000 நாமங்கள் எதற்கு இருக்கு? எல்லாமே இருக்கு. ஆனால் ஒரு நாமத்தை நாம் சொன்னால் போதும் என்று நமக்கு திருவாய் மொழி அருளுகிறார். ஆனா அதே ஆழ்வார்தான் பேராயிரம் கொண்டதோர் பீடுடையான் அப்படின்னு சொல்லி அவரை பாடுறார். அவருடைய ஒரு திருநாமம் பிரகாசிக்க வேண்டுமானா 1000 திருநாமம் பேசி அவருடைய பெருமையை பேசலாமே அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே. இன்னொரு இடத்துல தமருகந்த தெப்பேர் அப்பேர் என்று அவருடைய பெயரை குறித்து சொல்கின்றார் ஆழ்வார். அதாவது நாம எந்த பெயரை உவந்து சந்தோஷமா மனசார அழைச்சாலும் அந்த பெயரில் அவன் குடிகொள்கிறான். சீனிவாச பெருமான் அல்லவா, பரந்தாமன் அல்லவா, பத்மநாபன் அல்லவா, நாராயணன் அல்லவா, வாசுதேவன் அல்லவா. அர்ச்சாவதார சௌலபியம் பாருங்க. ஒரு பெரிய ஒரு விஷயமே அதுதாங்க. அதனால நாமத்தை சொல்ல சொல்ல அரங்கனின் நாமம் மனதிலே உருஏறிக்கொண்டே இருக்கும். அனுக்ஷணமும் அவருடைய திருவடியை நினைத்து கொண்டே இருப்போமாக. ராம் 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 ராம்.